கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய யாக்கோபுனுடைய சந்ததியை நாம் பார்க்க போகிறோம். 12 பிள்ளைகளை கொடுத்தார்கள். லேயாளுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. அதன் பின்பு அவளுக்கு கர்ப்பம் தரிக்கவில்லை. அதன் பின்பு ராகேலை பார்க்கின்றவளே, ராகேல் காத்திருக்கவில்லை. கணவனை நச்சரிக்கிறவளாக இருக்கா. எனக்கு பிள்ளை இல்லையே பிள்ளை. அந்த இடத்துல யாக்கோபு மிக தெளிவாக, நான் தேவனா, ஏன் என்கிட்ட கேட்குற, கர்த்தருக்கு ஏற்ற வேளையில் கொடுப்பார் என்று சொல்லி அவளை இது பண்ணுறான். அதற்கும் அவள் காத்திருக்காதபடிக்கு அந்த இடத்துல அவர் ஒரு சிறிய தவறு செய்து விடுகிறார். தன்னுடைய வேலைக்காரியை அவருக்கு மறுமனையாட்டியை கொடுக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த நேரத்தில் இந்த கோத்திரத்தை அதை அங்கீகரித்தார். ஏன்னா அவர்களாக எடுத்த முடிவு. ஆகவே அதையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று தான் நம்ம பார்க்கிறோம். இது ஒருவேளை தற்காலிக காலங்களிலே அது ஏற்புடையதாக இருக்காது. ஆனாலும் கூட வேதத்திலே பார்க்கும் பொழுது இதை அந்த கால வழக்கத்தின்படியாக, அவர்களுடைய கலாச்சாரத்தின்படியாக அது கர்த்தர் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் அவளுடைய வேலைக்காரிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. யாக்கோபோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த இடத்துல ராகேல் சொன்னதான வார்த்தையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன சொன்னால், அப்பொழுது ராகேல் 6வது வசனத்தில் 36 தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ராகேல் தனக்கு தான் குமாரனை கொடுத்தாள் என்று பார்க்கிறாள். ஆனால் அது அவளுடைய வேலைக்காரியாகிய பில்காலுக்கு பிறந்ததான குழந்தையாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த வேளையில் அதற்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். அதற்கான காரணத்தை சொல்லுகிற வேளையில் கர்த்தர் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டார் என்று அவள் சொல்லுகிறார். ஆகவே இந்த வேளையில் கூட எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து சென்றாலும் கூட கர்த்தர் நாம் என்ன கேட்டுக்கொள்கிறோமோ, வேண்டிக் கொள்கிறோமோ அதை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை அது அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருந்தாலும் கூட அதை பதில் கொடுக்கிறார். ஆனால் அதை நாம் அந்த சித்தத்துக்கு உகந்ததா என்று பார்த்து தான் நம்ம இடத்துல கேட்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் தவறி விடுகிறோம். ராகேலை போல நம்ம செய்யக்கூடாது. ஆனாலும் கூட இந்த வேளையில் தான் என்கிற பெயருக்கு கர்த்தர் என் வழக்கை தீர்த்தார் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த வேளையில் இப்படியாக யாக்கோவுக்கும் ராகேலுக்கும் இல்லை, ராகேலுடைய வேலைக்காரியாகிய சில்பாளுக்கு பிறந்த பையன்தான் தான். அவன் ஒரு பெரிய கோத்திர பிதாவாக பின்னாலே மாறினான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் இந்த காரியத்துக்காக கர்த்தரை துதிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, நீர் எல்லா காரியமும் அங்கீகரிக்கிற, ஏற்று பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த தானுக்காக நன்றி செலுத்துகிறோம். கோத்திர பிதாக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.